Hi friends, welcome and welcome back to my channel uppupuli. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு non-veg recipe Kanava 65 தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ போல கனவாவை எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கடம்பான்னு சொல்லுவாங்க சில ஏரியால, சில பக்கம் வந்து கனவான்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1/4 கிலோ நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை ரவுண்டா கட் பண்ணிக்கிறேன் நான். அப்பதான் வந்து உங்களுக்கு மசாலாலாம் நல்லா பிடிக்கும். நீளமாக கட் பண்ணால் அவ்வளோ தூரத்துக்கு மசாலா பிடிக்காது. நீங்கள் ஃப்ரைக்குன்னா நீளமாக நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் 65க்கு கண்டிப்பாக ரவுண்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வாங்கி வச்சிருந்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுண்டாகவே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது அந்த கட் பண்ண கனவாவோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன் கலருக்காக வேண்டி. இல்லைனா நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, 1 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 30 நிமிஷமாவது நீங்கள் ஊற வைக்கணும். மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் வராது, அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 30 நிமிஷம் கழித்து ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் வந்து இந்த ஒரு ரிங்காக போட்டு பொரிக்கிறதுக்கு போடுறேன். கனவா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெடிக்கும், அதனால கண்டிப்பாக மூடி வச்சு தான் நீங்கள் சமைக்கணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். இது வெடிக்கும், பயங்கரமாக வெடிக்கும். பார்த்துக்கிட்டு ரொம்ப பக்கமாக இருந்துக்கிட்டு சமைக்காமல் கொஞ்சம் பார்த்து சமைங்க. அதே மாதிரி நான் இருக்கிற எல்லா கனவாவையும் போட்டுடுறேன். போட்டுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு 2 பக்கமும் மூடி 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து லோவில் வச்சு தான் குக் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப பயங்கரமாக வெடிக்கும். அவ்வளோதான், அதை எடுத்துட வேண்டியது தான். கனவா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. கனவா 65 வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சூப்பர் டேஸ்டியான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.